வணக்கங்கள். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு முயற்சி திருவனையாக்கும். கருமமே கண்ணாயிரு எண்ணி துணிய கருமம் இடையராது முயற்சி செய் மூத்தோர் வழிகாட்ட பெரு முடியும் எனும் நம்பிக்கைக்குள் லட்சியத்தை நிரம்ப பெறு கடின உழைப்பில் ஈடுபடும் மனதை உறுதி செய் தன்னம்பிக்கையோடு எண்ணங்களை கட்டுக்குள் வைத்திரு தோல்வி மீது நட தனி சிறப்பாக செயல்படு கவனம் சிதறாதே வெந்ததை தின்று விதி வந்தால் சாவதல்ல வாழ்க்கை அது லட்சியங்களால் நிரம்பிருக்க வேண்டும் கோடி கொடுத்தாலும் கொள்கை பிடிப்பு விடேன் என்று வாழ வேண்டும் ட்ரீம் யுவர் கோல்ஸ் லட்சியங்களை கனவாக கனவுகளை நிஜமாக்க பாடுபடு மண்ணோடு மோதி மிதைகளே மரமாகின்றன. நான் என் நண்பர்களிடம் கேட்டேன் உங்கள் லட்சியம் என்னவென்று. அவர்கள் கூறியது மருத்துவராவது மாவட்ட ஆட்சியராவது பொறியாளராவது எழுத்தாளராவது ஆட்சியின் போது செயலாளராவது முதல்வராவது பிரதமராவது இதையெல்லாம் லட்சியங்களா இல்லை இவை நம் ஆசை ஆசையில் எல்லாம் லட்சியங்களா அல்ல. இந்த துறையில் வாழ நினைப்பது நம் ஆசை அந்த துறையை வாழ வைப்பது நம் லட்சியம். நீ உறுதியோடு இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். கடல் எதற்கும் பயன்படாத தண்ணீர் என்று அநேக பேர் அலட்சியம் செய்திருப்பார்கள். அதில் உப்பை கண்டான் ஒருவன் அதில் முத்தை கண்டான் ஒருவன் அதில் மீனியன் உணவை கண்டான் ஒருவன். இவ்வாறு அலட்சியம் காணாது போதுதான் நாம் பல தெரியாத வினாக்களுக்கு விடை காண முடியும். சாதாரண ஒன்றையும் சுவாரஸ்யமாப்பார். வெற்றி பெறுவது எப்படி என்பதை விட தோல்வி பெறுவது எதனால் என யோசி. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்றார் ஏபிஜே. நீ வெற்றி அடைவது உன்னை தவிர யாராலும் தடுக்க இயலாது. உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதா ஒருபோதும் நினைக்காது. வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் வீழ்வது வெட்கம் அல்ல. நண்பா முடிந்தவரை உன் இதயத்தை தளராமல் பார்த்துக்கொள். உன் அறிவொளியில் இருந்து மற்றவர்கள் தீபம் ஏற்றிக் கொள்ளட்டும். விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல விழும்போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை. அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரியமது விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இளையல் உரம் இது போன்ற வார்த்தைகளை என்றும் உன் மனதில் ஓடுவிடு. நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். குருவி கூடு கட்டும். கூடு கட்டி முடிக்கும் போது மழை பெய்து விழுந்து விட்டால் அது அதை எடுத்து மறுபடியும் கட்டாது புதிதாக கட்டும். மீண்டும் விழுந்து விட்டால் மீண்டும் புதிதாக கட்டும். எதுவரை கட்டும்? முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொறிச்சு தன் இனத்தை வாழ வைக்கிற வரை கட்டும். அதற்கு தெரிந்ததெல்லாம் இரண்டு தான். விடாமுயற்சி வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது என்ற நம்பிக்கை. சிலந்தி வலை பின்ன முடியவில்லை என சோர்ந்து போனது கிடையாது. தேனை சேகரிக்க முடியவில்லை என தாழ்ந்து போனது கிடையாது. எறும்பு உணவை சேகரிக்க முடியவில்லை என துவண்டு போனது கிடையாது. நீ மட்டும் ஏன் வீழ்ந்தாலும் நன்றாக வாழ்ந்தாலும் ஏசும் உலகம் இது. கொடுத்ததை திரும்ப கேட்டால் கோமாளி என்பார் விட்டு விட்டால் ஏமாளி என்பார். சோர்ந்து விடாதே கோழிகளின் பட்டியலில் சேர்ந்து விடாதே. போர்க்களமா வாழ்க்கை பார்க்கலாம் ஒரு கை. ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் தான் ஆக்சிஜன் இருக்கும். ஓடிக்கொண்டிரு. வெள்ளையனை எதிர்த்த விரபாண்டிய கட்டபொம்மன் செக்கிழுத்த சிதம்பரனார் கொடிய காக்க உயிர்விட்ட குமரன் தூக்கினை முத்தமிட்ட பகத் சிங் இவர்கள் அஞ்சு போயிட்ட சுதந்திரம் நமக்கு மிஞ்சி போயிருக்குமா? எனவே வாழ்வில் போராட துணிவு கொள். உன் பார்வையில் உற்சாக நம்பிக்கை ஒளியேற்று. விடாமுயற்சி என்னும் மீன்களை மேறி புறப்படு. உன் உழைப்பை மூலதனமாக்கி நகர்த்திடு. விடாமுயற்சி தன்னம்பிக்கை உழைப்பு இம்மூன்றும் கொண்டவனின் காலில் ஆகாயமும் தானாக அடிப்பணியும். ஆப்ரகாம் லிங்கனாக இருக்கட்டும் உலக கோர்ஷர் பில்கேட்ஸாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் தொழில்துறை வர்த்தகம் அரசியல் பொருளாதாரம் என்று இன்றைக்கும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் சாதாரண நிலையில் பிறந்து இமாலய சாதனைகள் புரிந்தவர்கள். ஆனால் இவர்கள் கையில் பிடித்திருந்த சூட்சமம் உழைப்பு தொடர்ந்த உழைப்பு அறிவுபூர்வமான உழைப்பு. 10,000 மணி நேரம் ஒரு துறையில் உழைத்து விட்டால் அந்த துறையில் நாம் ஜீனியஸ் ஆகிவிடும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. நண்பர்களே படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட வாழ்க்கையை உயர்ந்த நிலையை அடைந்து விட முடியும். மிக பெரிய பின்புலமும் பலமும் இல்லாதவர்கள் கூட வாழ்க்கையை உயர்ந்த நிலையை அடைய முடியும். நற்சூர் தலைகளும் நல்ல குணங்களும் இல்லாதவர்கள் கூட வாழ்க்கையில் உயர்ந்த நிலை சாதனை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு சாதனையாளரும் உழைக்காமல் அந்த சாதனையை பெற்றிடவில்லை என்பதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உடல் உழைப்பு என்பதை விட அறிவாய் உழைப்பு தான் மிக முக்கியமானது. வாழ்க்கை ஒரு சதுரங்க வெற்றி. இங்கு உடல் பலம் உள்ளவர்களுக்கு வெற்றி கிட்டாது. அறிவில் பலம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிட்டும். எதிரில் நமக்கு இடையூறாக இருக்கின்ற அத்தனையும் நமது தடுக்கிறது. அதை உழைத்தெறிந்து விட்டு எப்படி முன்னேறி செல்வது என்பதை யோசித்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைங்க. உரிய நேரத்தில் முறையான முடிவு எடுப்பவர்களே வெற்றியாளர்கள். தனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்பவர்களே வெற்றியாளர்கள். முயற்சி திருவனையாக்கும். நன்றி.